ஹாய் வாங்க இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டுக்கீரை எடுத்துருந்தேங்க. அதை நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பூண்டு பல் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. 2 காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ போடுங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கீரையை அலசி ஆஞ்சி எடுத்துருந்தேங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் கீரையில் விட வேண்டாங்க. தண்ணி ஆல்ரெடி கீரையிலே இருக்குங்க. அதனால் அதிலேயே வதங்கினா போதுங்க. அது வதங்குற டைமில் நான் என்ன பண்ணேன்னா, தேங்காயும் சீரகமும் துருவி எடுத்துட்டுங்க மிக்சியில் போட்டு அது நல்லா துருவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கீரை நல்லா வதங்கி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதங்கிடுங்க. அது வதங்கிட்டதுக்கப்புறம் மேலே லேசாக அந்த தேங்காயை போட்டு தூவி எடுத்திங்கன்னா கீரை சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அரைக்கீரை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.